அவரு தனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு 2 கண்ணு போனோம் அப்படின்னு சொல்றாரு. எப்ப அவரு கண்ணை குத்துட்டு எப்ப வந்து இரட்டை இலையை முடக்கணும்னு சொல்லி நடக்கிறாங்களா இது. அதாவது 89ல ஜானகி அம்மா அதுக்கு தான் முன் உதாரணமா இருந்து வந்து இரட்டை இலை எக்காரணத்தை கொண்டும் முடங்கக்கூடாது, இந்த அதிமுக மக்களுக்கான இயக்கம், இந்த இயக்கம் இருந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்ப என்னன்னா, அதாவது நான் ராமாயணத்தை சின்னதா ஒரே நிமிஷத்துல சொல்லிடுறேன். ராமன் வந்து அயோத்திக்கு முடிசூடுறதுக்காக எல்லாமே தசரதன் நிலைப்படுத்தி கொண்டு இருக்கும்போது, அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கும் போது கூனி போயிட்டு அதை தடுத்து ராமனை வந்து வனவாசத்துக்கு அனுப்பிச்சாங்க. நாட்கள் கிடைச்சாங்க. 13 வருஷம் கழித்து மீண்டும் வந்து ராமன் முடிசூடி கொண்டதான் ராமாயணத்தில் படித்தோம். அதே மாதிரி இவங்க வந்துட்டு தடங்களும் ஏற்படுத்தினா கூட இந்த 5 ஆண்டுகள் 21லேருந்து 2026 வரையும் எங்களுடைய ராமராக எங்கள் எடப்பாடியார் முடிசூடுக்கணும்னா மக்களால் முடிசூட போறாரு. 26ல் இவங்களே பார்க்க போறாங்க. இவர் ரெண்டாவது நான் ஒன்று சொல்றேன், சட்டத்தையே சொல்றேன் சார். திருநாவுக்கரசு என்பவர் வந்து போட்டி பொதுக்குழுவை அம்மா இருக்கும்போது போட்டி பொதுக்குழுவை நடத்தினார். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போகுது. வழக்கு போகும்போது அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் வந்து திருநாவுக்கரசு போட்டதை தள்ளுபடிச்சு. என்னன்னா பொதுக்குழு உறுப்பினருடைய எண்ணிக்கை அம்மா கையில தான் இருந்தது. அதனால அவங்க கிட்ட தான் இரட்டை இலை இருக்கும், கட்சியும் இருக்கும் சொல்லி ஏற்கனவே தீர்ப்பு அளிச்சிடுச்சு. எல்லாமே இப்ப நானும் இந்த வழக்குகள்லாம் சொல்றேன். நீங்க சொல்றீங்களே எம்ஜிஆருடைய ஒயில் இதெல்லாம் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்களா? நீதி அரசர்கள் எல்லாத்தையும் பார்த்து தானே தீர்ப்பு அளிக்கிறாங்க. 13 வழக்குகளை வந்துட்டு நாங்க வெற்றி பெற்றிருக்கோம்னா எப்படி வெற்றி பெற்றிருப்போம்? ரெண்டாவது, கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை மாற்றுறோம்னா கட்சி தொண்டர்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்றால் போல மாற்றங்களுக்கு ஏற்பட்ட போல கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை மாத்துறாங்க. அது மாத்தலாம், மாற்றவே கூடாதுன்றது இல்லை. கட்சியினுடைய தொண்டர்கள் அவருடைய அறுதி பெரும்பான்மையுடைய எண்ணிக்கையில தான் நாங்கள் வந்து மாற்றிருக்கோம். இது சட்டபூர்வமா செய்யறதா, எல்லா கட்சியுமே செய்யக்கூடியதுதான். அதுவும் அதிமுக செய்திருக்கு. இவர்களுக்கு வந்து வேற இல்லை. இவர் பேசுறாரு, இவங்க 3 பேரால முதல்ல சசிகலா அம்மாவும் தினகரனும் ஓபன், இதுவரையிலும் ஓபன் செல்வத்தை சசிகலா அம்மா சந்திக்கவே கிடையாதுங்க. இவங்க 3 பேருமே இணைய முடியாது. இவர்கள் போயிட்டு இவரு என்னன்னா, இவர் ஒரு ஆதங்கத்துல இப்பயாவது ஏதோ ஒண்ணு, அதுதான் நான் தான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு தலைப்பாய் எடுத்து பேசலாமே தவிர இதனால ஆதாரம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. நிச்சயமாக இரட்டை இலை வந்து எடப்பாடியார் கிட்ட தான் வந்துருது. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்ற மாதிரி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், இது பண்ணிட்டோம். இது வந்து தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் கேட்ட பிறகு நாங்கள் எழுத்துப்பூர்வமாக நேரிலும் ஆஜராகி விளக்கத்தை அளிப்போம். விளக்கம் அளித்த பிறகு தேர்தல் ஆணையமே அவர்களுடைய நியாயமான தீர்ப்பை எங்களுக்கு வழங்குவார்கள். இல்ல என்னென்ன சார், ரொம்ப அவர் திரு கண்ணன் அவர் சொல்ற மாதிரி இன்னும் தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தை பாத்தீங்கன்னா அவர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இன்னும் விஷயம் இருக்குது, டிஸ்மிஸ் பண்ணவே இல்லை. இடைக்கால ஒரு நிவாரணமா கொடுத்திருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இன்னமும் போய் எங்களுக்கு வர நோட்டீஸ் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் பேரை முழுசாக நீக்கல. பொதுச் செயலாளர் தான் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க தேர்தல் ஆணையமே. தேர்தல் ஆணையத்துல வந்துட்டு அதிமுக இரட்டை இலைன்னு போட்டு வெப்சைட் இருக்கு, எல்லாமே அவங்க பண்ணியாச்சு. ஆக மொத்தம் இவர்கள் வந்து இடையில ஏதாவது ஒரு இது பண்ணுமா சார்? இவர்கள் பக்கம் நியாயம் இல்லை சார். தொண்டர்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. அண்ணன் சொன்னார், இதுதான் இப்ப யாரா இருந்தாலும் தொண்டர்கள் வந்து அதிக பெரும்பான்மை நினைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எல்லாருமே எடப்பாடியாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தேர்தலை சந்திச்சுட்டோம். எல்லாமே நாங்கள் 2026 தேர்தலை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். 23ஆம் தேதி ஓரளவு உண்டான தெளிவு கிடைக்கும். அதிமுக இதிலையும் வெற்றி பெறும், எல்லாத்திலும் வெற்றி பெறும். எங்கள் எதிரிகளும் துரோகிகளும் எல்லா விஷயத்திலும் மண்ணை கவரல். ஏன்னா தெய்வமாக இருக்கிற, அதாவது இந்த இயக்கத்தை தெய்வமாக இருந்து அம்மாவும் இருந்து காக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எதையும் செய்து விட முடியாது. எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வெற்றியை நோக்கி பயணிப்பார்.